புதிய ரூபாய் நோட்டுகளுடன் வானில் பறந்து கொண்டிருந்த விமானம் திடீரென சாலையில் விழுந்து நொறுங்கியுள்ளது. இந்த விபத்தில் 15 நபர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இந்த விபத்து நடந்தது எப்படி பார்க்கலாம். தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடுதான் பொலிவியா. இங்குள்ள மத்திய வங்கியிலிருந்து புதிய ரூபாய் நோட்டுகளை ஏற்றிக்கொண்டு விமானம் ஒன்று புறப்பட்டுச் சென்றது. இந்த விமானம் தலைநகர் லாபாஸுக்கு அருகே பறந்து கொண்டிருந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து ஆல்டோ நகர் சாலையில் விழுந்து நொறுங்கியது. எதிர்பாராத விதமாக நடந்த விபத்தில் சாலையில் நின்று கொண்டிருந்த வாகனங்கள் சுக்குநூறாக நொறுங்கியது. இது மட்டுமின்றி 15 நபர்கள் பலியானதாக கூறப்படுகிறது. மேலும் 35 நபர்கள் படுகாயமடைந்தனர். இதில் ஒரு சிலர் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பாதுகாப்பு படையினர் விபத்தில் சிக்கிய நபர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு ஏற்பட்ட மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. விமான விபத்தின் எதிரொலியாக எல் ஆல்டோ சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. முழுமையான விசாரணைக்கு பிறகு விபத்துக்கான காரணம் தெரியவரும் என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.